மீனா சவாரி இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு ரொம்ப அவசரமாக முத்து கிளம்பி வெளியே போகவும் செய்கிறாங்க. எங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு பின்னாடி ஓடி வர மீனா, என்னங்க இன்னைக்கு சவாரி அதிகமாக இருக்குது, வர முடியாதுன்னு சொன்னீங்க. அதான் நான் காலையிலே இன்னைக்கு சவாரி அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்க, அதனால தான் நான் உங்களுக்காக காலையிலேயும் சமைச்சிட்டேன்னு சொல்லி மீனா சாப்பாட்டை எடுத்து இங்கே முத்து கையில் கொடுக்குறாங்க. முத்துவும் சரி மீனா, சரி நீ பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன், அதிகமாக வேலை எதுவும் பார்க்காத மீனா அப்படின்னு சொல்லிட்டு தான் முத்து அங்கேருந்து கிளம்பவும் செய்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வந்த மீனாவோ இங்கே ரொம்ப டயர்டாயிட்டு ஹாலில் வந்து உட்காந்துருக்க. ஏய் என்ன நீ பாட்டுக்கு வந்து உட்காந்துட்ட, வீட்டில் இருக்க வேலையெல்லாம் யார் தான் பார்க்குறது? அங்கே பார், வாஷிங் மிஷினில் துணி போட்டது அது அப்படியே கிடக்கு, அதை எடுத்துகிட்டு போய் காய வைக்கலை. ஏன் மாடி ஏறி இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா என்ன? வேணா அங்கேக்கும் லிஃப்ட் வச்சுருவோமா அப்படின்னு விஜயா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த, நான் மெதுவாக காய போட்டுக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி சரி, சீக்கிரமாக போய் வீட்டில் இருக்க மற்ற வேலைகள்லாம் சீக்கிரமாக பாரு அப்படின்னு சொல்லும்போது, பாதி வேலையெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் வருது, நான் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல, நீ என்ன பெரிய இந்த வேலையை பார்க்குற? நீ இங்கேருந்து வீட்டை விட்டு வெளியே போய் வேலை பார்க்க ஆரம்பித்தது போதும் வீட்டில் இருக்க பாதி வேலைகள் எதையுமே பார்க்குறதில்ல. என்ன இந்த வீட்டில் நீயும் ஒருத்தின்னு அந்த ஸ்ருதி சொன்னது உனக்கு ஞாபகம் வந்துடுச்சோ, அதனால தான் இந்த வீட்டில் ஒருத்தியாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா என்ன அப்படின்னு சொல்லும்போது, திரும்பி பார்க்குற மீனா ரொம்ப கோபத்தோட இங்கே விஜயா பக்கத்தில் வந்து, நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் இந்த வீட்டில் நான் எப்போவோ ஒருத்தியாக மாறிட்டேன், உங்களுக்கு நான் மாறலைன்னு தோன்றேன் அப்படின்றதுனால இந்த வீட்டுக்கு நான் மருமக இல்லைன்னு ஆகவும் ஆகாது, என்னால் இப்போதைக்கு முடியலை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது மனோஜ் வீட்டுக்கு உள்ளே ஓடி வராங்க. என்னாச்சுடா மனோஜ்னு சொல்ல, ஆமாம் முக்கியமான வேலை விஷயமாதாம்மா நான் ஒரு பெரிய விஐபி பார்க்க போனேன், அவங்க எனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறனே சொல்லிட்டாங்கன்னு கனகாவுடைய அம்மாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இங்கே விஜயவும், அப்படியா எவ்வளவு வரும், அதில் ப்ராஃபிட் எதுவும் கிடைக்குமான்னு சொல்லி கேட்க, அம்மா கோடி கணக்கில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டுட்டு என் பிள்ளை கோடீஸ்வரன் ஆயிடுவான்னு அப்போவே தெரியும், ஆனால் இந்த பார்லர்காரி எப்போ என் மகனை விட்டு போனாலோ அப்போவே இவனுக்குன்னு ஒரு லக்கடிக்க ஆரம்பிச்சிட்டு, இந்த வீட்டில் இருக்க மற்றவங்க மாதிரியே ஏய் போய் ஒரு காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு விஜயா மீனாவை பார்த்து சொல்ல, என்னால் முடியாதுத்த, இவருக்காக நான் எப்போதும் செய்ய முடியாதுன்னு சொன்னதான், இவருக்காக தனியாக நான் எதையும் செய்ய முடியாது, எல்லாருக்கும் செய்யும் போது வேணும்னா இவருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவும் சொல்ல, இவ்வளோ திமிரு இருந்தால் இந்த வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இவ்வளோ ஒரு அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருப்ப, உன்னால் சும்மாவே விடக்கூடாதுன்னு கோவமாக விஜயா கத்துறாங்க. அத்தை நான் சொன்னதை சொல்லிட்டேன், இதுக்கு மேலே உங்கள் பையனுக்கு உங்களுக்கு போட்டு கொடுக்க விருப்பம் தான் போய் போட்டு கொடுங்க, என்னாலெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா உள்ளரும் கொல்ல போய்ட்றாங்க. இந்த பார்த்துக்கிட்டு இருக்க மனோஜ், அம்மா அவ கிடக்கிற விடமா, இந்த வீடு என்ன இதை விட பல மடங்கு பல வீடை என்னால் வாங்க முடியும்னு சொல்ல, டேய் இந்த தடவை என்னை தலை நிம்மற வைக்கிறது உன் கையில் தாண்டா இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படையே வேணாமா அப்படின்னு அங்கே மனோஜும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டு விஜயாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் மீனாவுமே வீட்டிலேருந்து கிளம்பி வெளியே போகத்தான் செய்கிறாங்க. அவங்க தன்னுடைய பூவை பார்க்குற அக்கா இந்த மாதிரி சில இடங்களுக்கு போனால் தான் அவங்க மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குன்னு முடிவு பண்ணி அப்படியே அவங்க போகவும் செய்கிறாங்க. அப்படியே அவங்கக்கிட்ட பேசினா தான் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்குது. கடைசியாக ஸ்ருதியுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போக, வாங்க மீனா உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க எங்கள் ஸ்ருதியும். ரவியுமே, அண்ணி இப்போ உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சா, பரவாயில்லையா, அண்ணன் வயிறு வலின்னு சொல்லிட்டு இருந்தானே அதனால தான் கேட்டேன்னு சொல்ல, இல்லை ரவி இப்போ கொஞ்சம் சரி, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நீங்கள் போய் உட்காருங்க, ஸ்ருதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல, ஐயோ ரவி அதெல்லாம் எதுவும் வேணாம், நீங்கள் வந்திருக்கவங்கள கவனிங்கன்னு சொல்ல, அட இருக்கட்டும் நீ அப்படின்னு ரவி வந்துட்டு கிச்சனுக்குள்ளே ஓடவும், ரவி வந்து கிச்சனுக்குள்ளே போகவும் செய்கிறாங்க. மீனாவும் வந்து உட்கார, சொல்லுங்க மீனா என்னாச்சு, உங்கள் முகமெல்லாம் ரொம்ப வாட்டமாக தானே இருக்குது அப்படின்னு நாங்கள் ஸ்ருதியும் கேட்க, இல்லை ஸ்ருதி இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியலை, மனசுக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது, அந்த விஷயத்துலேருந்து என்னால் வெளியே வரவும் முடியலைன்னு சொல்ல, ஆண்டி பேசினதை பற்றி சொல்கிறீங்களா, அவங்க எப்போவும் இப்படி தானே, ஆனால் இந்த தடவை கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டாங்க, எனக்கே அவங்க பேசினதை கேட்கும்போது எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு, அதே இடத்துல வேறு யாராவது இருந்திருந்ததுனா நான் இந்நேரம் என்ன பண்ணியிருப்பேனே தெரியாது, நம்ம வீட்டில் இருக்க ஆண்டி ஆச்சேன்னு நினச்சி தான் சும்மா விட்டுட்டேன் அப்படின்னு ஸ்ருதியை சொல்ல,
ஆமாம், அவங்க சொன்னதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க மீனா. உங்களுக்கு குழந்தை பிறக்காம எங்கே இருக்க போகுது? நிச்சயமாக உங்களுக்கும் முத்துவுக்கும் சீக்கிரமாகவே குழந்தை பிறக்கும். அந்த வீடுக்கு முதல் வாரிசே உங்களால் தான் வரப்போகுது. ஆண்டி யாரை வேண்டான்னு ஒதுக்குறாங்களோ கடைசியில் அவங்கள தான் தூக்கி வச்சு கொண்டாடவும் போகிறாங்க. நீங்கள் வேணா பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு ஸ்ருதியும் சொல்ல, இதை கேட்ட உடனே மீனாவோ, எனக்கு அவ்வளோ பெரிய ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லை. என் புருஷனை தான் ஏற்றுக்கலை, ஆனால் என் பிள்ளையாவது ஏற்றுப்பாங்களேன்னு ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனால் இனிமேல் அதுவும் நடக்காதுன்னு தெரியும் போது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக. மீனா என்னாச்சு, ஏன் அழுகிறீங்க அப்படின்னு பக்கத்தில் போய் உட்காந்து எங்கள் ஸ்ருதி மேலே வந்துட்டு சாஞ்சுக்கிட்டு மீனா அழுகிறாங்க. மீனா என்னாச்சு மீனா அப்படின்னு ரொம்ப பாசமாக கேட்கும்போது மீனா இன்னும் உடஞ்சி அழுக ஆரம்பிக்க, அது மட்டும் இல்லாமல் நடந்த விஷயத்த டாக்டர்கிட்ட பார்த்த விஷயத்த சொல்லவும் செய்ய, அப்போ அங்கே வந்த ரவி இதை கேட்டுட்டு அப்படியே உடஞ்சி போய் நிற்கிறாங்க. நீ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் ரவி, அன்னைக்கு அந்த சிந்தாமணியோட ஆள் என்னை கத்தியால் குத்துனதுனால என் வயிற்றில் ஏற்பட்ட காயத்தால் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ இயற்கையாக என்னால் கருத்தரிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் மூலமாக சரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இதை நான் எப்படி எடுத்துக்கிறது ஏற்றுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் அழுது தீத்துறேன். ஆனால் உங்கள் அண்ணன் அவர் ரொம்ப மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சு உடஞ்சி போய் தான் இருக்காரு அப்படின்னு அங்கே மீனாவை சொல்ல, அண்ணி நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நிச்சயமாக இந்த விஷயத்துலேருந்து உங்களுக்கு நல்ல விஷயம் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். நீங்கள் இதிலே உடஞ்சி போய் உட்காந்துருக்க தான் எனக்குமே மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்களும் முத்து அண்ணனுக்கு ஆறுதல் சொல்லணும், அப்போ தானே முத்து அண்ணனும் உடஞ்சி போகாமல் இருக்கும் அப்படின்னு அங்கே ரவியும் சொல்ல, இதை கேட்ட உடனே இங்கே ஸ்ருதியும், ஆமாம் மீனா, ட்ரீட்மெண்ட்லாம் இப்போ எவ்வளவோ வந்துடுச்சு. உங்களுக்கு குழந்தையே பிறக்காதெல்லாம் சொல்லலையே, ட்ரீட்மெண்ட் மூலமாக இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் தானே சொல்கிறாங்க. இதுக்கே இப்படி உடஞ்சி அழுதா எப்படி மீனா? நிச்சயமாக உங்களுக்கும் முத்துவுக்கும் நல்லது நடக்கும். நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்கன்னு அங்கே ஸ்ருதியும் சொல்ல, அப்படி நடந்தால் சந்தோஷந்தான் ஸ்ருதி. ஆனால் எனக்கு தான் அதில் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாமல் போயிட்டுருக்கு. அடிக்கடி வயிறு வலி வேற வருது. என்னால் பெயினை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. இதுக்காக நான் அவர்கிட்ட சொன்னேன்னா அவர் ரொம்பவே பயப்படுவார். இதனால் அவர் வேலையை விட்டுட்டு ஓடி வரவும் செய்வார். இன்றைக்கி நிறைய சவாரி இருக்குன்னு சொல்லிட்டு போனார். அதனால தான் நான் எங்கேயும் போகலை. கொஞ்ச நேரம் வலியை கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன், முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப வலிக்குதான் மீனான்னு சொல்ல, ஆமாம் ஸ்ருதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுகிற மீனாவை பார்த்ததும், ரவி வா உடனே நம்ம கிளம்பலாம், மீனாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்ல, வேணா ரவி இந்த விஷயம் அவருக்கு தெரிய வேண்டாம்னு சொல்ல, நீங்கள் வாங்க, நீ முதல்ல, நான் முத்துக்கிட்டேலாம் முதல்ல சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் ரவியும் கூட்டிக்கிட்டு மீனாவை நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கு பிறகு டாக்டர் செக் பண்ணுறாங்க. நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொன்னனே, அவங்க தான் இன்னும் ட்ரீட்மெண்ட்டுக்காக வரவே இல்லை. இங்கே பாருங்கள் மீனா, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உடல் ரீதியாகவும் நீங்கள் மன ரீதியாகவும் நல்லா தான் இருப்பீங்க. உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஸ்ருதியும், ஆமாம் மீனா, இதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு பெரிய விஷயமே இல்லை, சீக்கிரமாகவே சரி பண்ணிடலாம். டாக்டர் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு அங்கே ஸ்ருதியும் சொல்லிடுறாங்க. மீனாவுமே இங்கே எதுவுமே பேசாமல் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதை டேப்லெட் மூலமாக சரி பண்ண முடியும்னு சொன்னாங்க. இப்போது டேப்லெட் போட்டும் வலி நிற்கலை. அதுக்கு மேலே எப்படி தான் இதை சரி பண்ண இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறாங்களோ தெரியலையேன்னு மனசு வருத்தப்பட்டிருக்கேன். சரிம்மா, நான் சொல்கிற டேட்டுக்கு நீங்கள் நேராக இங்கே ஹாஸ்பிட்டல் வந்துடுங்க, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட மீனா ரொம்ப மனசுடைஞ்சு வெளியே வந்து நிற்க, இந்த விஷயம் அவருக்கு தெரிய வேணாம் ரவி அப்படின்னு சொல்ல, சரிங்க நீ, நான் சொல்லலை அப்படின்னு அங்கே ரவியும் சொல்லிடுறாங்க, ஸ்ருதியும் சொல்லிடுறாங்க மீனா கிட்ட. முத்து மீனா வந்து நேராக வீட்டுக்கு போகிறாங்க. ஏய் மீனா, காலையில் சொன்ன எந்த வேலையுமே நீ பார்க்காம நீ பாட்டு கிளம்பி ஓடிட்டா அப்படின்னு உள்ளே வந்த விஜயா மீனாவை திட்டுறாங்க. கூடவே ஸ்ருதியும் ரவியும் இருக்காங்க. எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவை பார்த்து கேட்க, இல்லை பூ விஷயமா டெக்கரேஷன் விஷயமா பேச போயிட்டேன்னு சொல்ல, ஆமாம் இதை தவிர்த்து உனக்கு எந்த வேலையுமே தெரியாது பாரு, போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே இங்கே காத்தடையாது கொஞ்சம் குளரவட்டும், துணியை கொண்டு போய் காய போடணும்னு சொல்ல, ஆண்டி காலையிலேருந்து நீங்கள் வீட்டில் தானே இருந்தீங்க, ஏன் அப்போ நீங்கள் இந்த வேலையை பார்த்துருக்கலாமே, மீனா வர வரை வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க, ஏன் மீனா வந்தால் தான் இந்த துணியெல்லாம் காயுமா, ஏன் மீனா இந்த வேலையெல்லாம் பார்க்கலன்னா துணி காயாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்ருதியும் கேட்குறாங்க. அதை கேட்ட உடனேயே, இல்லைம்மா ஸ்ருதி, என்னால் எப்படி இவ்வளோ தூரம் மாடிப்படி ஏறி இறங்க முடியும்? மீனா கிட்ட ரொம்ப ஆர்டராக விஜயா பேசும்போது அதை கேட்ட ஸ்ருதி, மீனாலாம் இதை செய்ய மாட்டாங்க ஆண்டி, உங்களால் முடிஞ்சால் காய போட்டுக்கோங்க, இல்லைனா இதை அப்படியே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு நாங்கள் ஸ்ருதி சொல்ல, இல்லைம்மா துணியெல்லாம்
வீணா போயிடாதான்னு சொல்ல, அந்த கவலை உங்களுக்கு இருந்திருந்தா எப்போவோ நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருப்பீங்க. மீனாவை திட்டணுன்றதுக்காக வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கெல்லாம் அந்த கவலையே இருக்க போகிறதில்ல. மீனா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. மீனாவுக்கு உடம்புக்கு சரியில்லை, நீங்கள் உள்ளே போங்க மீனா, போய் ரெஸ்ட் எடுங்க, நானும் ரவியும் இங்கே கிச்சன் வேலையை பார்த்துக்கிறோன்னு சொல்ல, ஏய் என்னடா ரவி இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா இங்கே ஸ்ருதி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்கள் வரத்துக்குள்ளே, நாங்கள் எல்லாரும் வரத்துக்குள்ளே ஒன்று நீங்கள் சமையல் பார்த்துருக்கலாம், இல்லை வீட்டில் ஏதாவது வேலைன்னு அதை செஞ்சுருக்கலாம். ஆனால் மீனா நீ வர வரையும் அந்த வேலையெல்லாம் அப்படியே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ஏன் மீனா நீ இந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தீங்களா? இல்லை இப்போ மட்டும் ஏம்மா இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வா ஸ்ருதி அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவனுக்கும் வர வர என் மேலே எந்த துளி பாசமும் இல்லாமல் போய்கிட்டே இருக்குன்னு மனசுக்குள்ளே புலம்பிகிட்டு இருக்க விஜயா அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே மேலே காய போட்டு கீழே வந்து உட்காராங்க. ரொம்ப கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து உட்கார விஜயாவுக்கிட்ட எங்கள் ஸ்ருதியோ ரவியோ எதுவுமே பேசலை. கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு ரெடி ஆகிடுது, நீ போய் மீனாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி போயிட்டு மீனாவை கூட்டிகிட்டு வராங்க. இப்போ எப்படிமா இருக்குன்னு சொல்ல, பரவாயில்ல மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே வந்து உட்காரேன். இங்கே ரவி தான் வந்துட்டு சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறாங்க. சாப்பிடுங்க அண்ணி அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ண, அவர் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லைன்னு சொல்ல, நானும் கால் பண்ணேன், அவன் டிரைவிங்கில் இருந்தால் ஃபோன் எடுக்க மாட்டான், இன்னைக்கு சவாரி வேற இருக்குன்னு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு போனால அதனால் வரத்துக்கு நேரம் கூட ஆகலாம், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நீ சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பாடை எடுத்து கொடுக்குறாங்க. மீனாவும் சாப்பிட்றாங்க. இப்படியே உட்காந்து இவளுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுத்துட்டு இருந்தானா இவ இனிமேல் இது மாதிரி வீட்டில் வேலை பார்க்காம இப்படியே தான் இருப்பான்னு சொல்ல, எப்படிமா உங்களை மாதிரியான்னு உடனே ரவியும் கேட்குறாங்க. என்னடா கொஞ்சம் கூட அம்மான்ற மரியாதை இல்லாமல் எதிர்த்து என்னையவே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, நீங்கள் மட்டும் பசங்களை இங்கே பார்ஷியாலிட்டி பார்க்காம ஒரே மாதிரி நடத்திருந்தீங்கன்னா எங்களுக்கும் நீங்கள் தான் என் அம்மான்ற மாதிரி நினப்பிருக்கோம். ஆனால் எனக்கும் அந்த முத்துவுக்கும் நீங்கள் தான் என் அம்மான்ற மாதிரி எந்த உணர்வுமே வர மாட்டேங்குதே. நீங்கள் மனோஜுக்கு மட்டும்தானே அம்மாவாக இருக்கீங்க, மனோஜுக்கு மட்டுமே அம்மாவாக இருங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ரவி இங்கே தான் விஜயாவை திட்டிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்பி உள்ளே போயிடுறாங்க. விஜயாவுக்கு சாப்பாடு தொண்டையிலே நிற்கிது, சாப்பாடு கூட இறங்கலை. மனோஜும் இன்னும் வரலையேன்னு நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அதே நேரத்தில் மீனாவும் இன்னும் ஒரு வரவே இல்லையேன்னு வருத்தத்தோடு இருக்கவும் செய்கிறாங்க. ரவி கொஞ்சம் என்ன இதுன்னு ஃபோன் பண்ணி பாருங்க ரவி, நான் செல்வானாவுக்கு ஃபோன் பண்ணேன், செல்வானாவும் எடுக்க மாட்டாங்க, இவரும் எடுக்க மாட்டாரு, அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பெரிய கோடீஸ்வரர் ஆக போகிறான் தன்னுடைய பிள்ளை மனோஜ் நினச்சி சந்தோஷத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜயா இப்படி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிற நேரத்துலையே இங்கே அண்ணாமலை உட்காந்துருக்கும் போது மீனா பேசிக்கிட்டு இருக்கும்போதே முத்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஓடி போன மீனா, எங்கெங்கே போனீங்க, எத்தனை தடவை நான் உங்களுக்கு கால் பண்ணேன், எதுக்காங்க ஃபோன் எடுக்கவே இல்லைன்னு சொல்ல, மீனா அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. என்னாச்சுரா முத்து, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலை முத்துவை பார்த்து கேட்க, ஆமாண்டா ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்குன்னு அங்கே ரவியும் கேட்குறாங்க. நான் சொல்கிற விஷயத்தை கேட்டால் நீங்கள் எல்லாருமே அவ்வளோ ஷாக் ஆகிடுவீங்க, என்னாலேயே இதை நம்ப முடியலை அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்கங்கன்னு இங்கே மீனாவும் கேட்குறாங்க. எனக்கு வேற ரொம்ப பதட்டமாக இருக்குன்னு சொல்லும்போது, மீனா நீ பதட்டப்படுற அளவுக்கு நம்ம வீட்டில் ஒரு பெரிய விஷயம் எதுவும் நடக்கலை, ஆனால் ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து இப்படி புதிர் போடாமல் விஷயத்தை சொல்லுங்கன்னு அங்கே ஸ்ருதியும் சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, நாம் எல்லாரும் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம்ல, அதான் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு கனகா, அந்த கனகா வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தவன் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் இதை கேட்டோன்னே இவன் இதுக்காக அந்த பொண்ணை பற்றி பேசுகிறான்னு திரும்பி பார்க்கவும் செய்கிறாங்க. என்னாச்சு, ஏண்டா அந்த பொண்ணுக்கு என்ன அப்படின்னு அங்கே விஜயாவும் கேட்குறாங்க. அதுக்கு இங்கே முத்துவும் சொல்கிறாங்க, அந்த பொண்ணுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த கல்யாணம் தான் இங்கே பெரிய ட்விஸ்ட்டுன்னு சொல்ல, முத்து எல்லாம் தெரிஞ்சிட்டு வந்து பேசுகிறானா, நமக்கு நடந்த கல்யாணத்தை பற்றி பேசுகிறானான்னு புரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே மனோஜும். அப்போ தான் முத்து சொல்கிறாங்க, என்னங்காச்சு, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணவன் ஏதாவது பிரச்சனை உள்ளவனான்னு அங்கே மீனாவும் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா அப்படின்னு சொல்லும் போதே அண்ணாமலை கேட்குறாங்க, பின்ன வேறு என்ன அந்த பொண்ணுக்கு பிரச்சனை, எல்லாம் தெரிஞ்சு தானே அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொன்னேன், வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்ல, கல்யாணம் நடந்ததை பற்றியெல்லாம் இங்கே பெரிய பிரச்சனையெல்லாம் எனக்கு எதுவும் தெரியலை, ஆனால் அந்த பொண்ணை பற்றின பிரச்சனை தான் இப்போ வந்து நிற்கிதுன்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்னு கேட்கும்போது, இன்னைக்கு சவாரிக்காக போயிருந்தப்பா, சவாரிக்காக போகும்போதான் ஒரு முக்கியமான சவாரி வழியில் எனக்கு சிக்கணுச்சு, அவங்கள தான் நான் கூட்டிகிட்டு வரவும் செஞ்சேன். வரும்போதே இந்த ஃபோட்டோவை காட்டி இந்த பொண்ணு எங்கன்னு தெரியுமா, இவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்டாங்க. சார் எனக்கு இவங்களை தெரியும்னு சொல்லி தான் நான் அவங்க வீட்டில் கொண்டு போய் விடவும் செஞ்சேன்,
ஆமாம், தேடிட்டு வந்தது யாருன்னு சொல்லி கேட்க, அதை ஏன் மீனா கேட்குற? தேடிட்டு வந்தது வேற யாரும் இல்லை, மனநல காப்பகத்தில் இருக்கவங்க தான் அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் அந்த காப்பகத்தில் தான் இருந்திருக்கான். மனநல பாதிக்கப்பட்ட காப்பகத்தில் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்ததே இந்த கனகாவுடைய அம்மான்னு சொல்லி ஒரு ரீலான லேடி சுற்றிக்கிட்டு இருக்கேன், அந்த லேடி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மீனா கேட்க, ஆமாம் மீனா, ஏன் இப்படி பண்ணாங்க? எதுக்காக அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இப்படி தான் பொண்ணுன்னு சொல்லணும், தான் பொண்ணுன்னு சொல்லி ஒரு வீட்டில் எதுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படி நாங்கள் ஸ்ருதியும் கேட்க, இதே சந்தேகம் தான் எனக்கும் இருந்துச்சு. அவங்கள இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கு பிறகு தான் அந்த சந்தேகத்தை நானும் கண்டுபிடிக்கவும் செஞ்சேன்னு சொல்ல, அப்படி என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்கள் விஜயாவும். அப்படியெல்லாம் கூடவா பண்ணுவாங்கன்னு அங்கே விஜயாவும் அதிர்ந்து போய் தான் இருக்காங்க. ஆமாம்மா, அங்கே நடந்ததே வேறு விஷயந்தான். அந்த பொண்ணை காப்பகத்துலேருந்து இந்த அம்மா தான் கூட்டிகிட்டு வந்திருக்கு. கூட்டிகிட்டு வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த காப்பகத்தில் தான் ஏற்கனவே வேலை பார்த்தவ தான் அந்த அம்மாவும். அதனால தான் அந்த அம்மாவை நம்பி அந்த பொண்ணை ஒப்படைக்கவும் செஞ்சுருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து பல தடவை இந்த பணத்துக்காகவும் இங்கே நகைக்காகவும் பல இடங்கள்ல அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சியும் பண்ணியிருந்திருக்கு. அது எப்படிங்க, மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணை இப்படி யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பொண்ணு வீட்டில் இருக்கவங்க தானே நகை பணம்னு இது எல்லாத்தையும் போடவும் முடியும். அதுதான் இல்லை மீனா, தனக்கு நிறைய சொத்து இருக்குன்னு சொல்லி ஆசை காட்டி வர்றவங்களை ஏமாற்றி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணுறது. அதுக்கப்புறமா கல்யாணம்னு ஒன்று நடந்துருச்சுன்னா அந்த பொண்ணை வச்சு அவனை மிரட்டி அவன்கிட்டேருந்து பணம் வாங்குறது. வீட்டுக்கு தெரியாமல் நடக்க போகிற கல்யாணம் தானே. இந்த மாதிரி பல இடங்களில் ஏமாத்த வேலையை அந்த லேடி பண்ணியிருக்கு. ஆனால் இதில் ஒரு என்ன விஷயம்னா, பாவம் அந்த பொண்ணுக்கு தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதுதான் தான் அம்மான்னு நினச்சி அங்கேயே வளர்ந்ததுனாலே என்னவோ ஆசிரமத்துலேருந்து தான் கூட்டிகிட்டு வந்ததுனால அந்த பொண்ணை வச்சு இவ்வளோ பெரிய கேம் விளையாடிட்டு இருக்க. கடைசியில் ஏதோ ஒரு இடத்துல வசமாக சிக்கிடுச்சு போல. இப்போ தான் அவங்கள தேடி இவங்களும் வந்துக்கிட்டு இருந்தாங்க. நானும் இப்போ தானே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்கள கொண்டு வந்து விட்டேன். நல்ல வேலை மீனா, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை இங்கே. நல்ல வேலை மீனா, அந்த பொண்ணை காப்பாற்றியாச்சு. அவங்களும் அந்த பொண்ணை திரும்ப மனநல காப்பகத்துக்கே கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லேடியை அரெஸ்ட் பண்ணவும் செஞ்சுட்டாங்க அப்படின்னு முத்த சொல்ல, இதை கேட்ட மீனாவும், இந்த காலத்தில் இப்படியெல்லாம் கூட இருப்பாங்களா? பணத்துக்காக இப்படி கொஞ்சம் கூட புத்தி சுவாதனம் இல்லாத ஒரு பொண்ணை எப்படி யூஸ் பண்ண தோணுதுன்னே தெரியல. பணத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுக்கிற யாருமே நல்லாவே இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு அங்கே ஸ்ருதியும் சொல்ல, ஆமாம் ஸ்ருதி, மற்றவங்களுடைய பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் இப்படி தான் கடைசியில் போய் முடியும். எங்கே என்னைக்கு தப்பு பண்ணாலும் அதில் சிக்காமல் இருக்கவே முடியாது. அதனால தான் இப்போவும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு மீனாவும் சொல்கிறாங்க. நல்ல வேலை மீனா, அந்த பொண்ணை காப்பாற்றின வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இன்றைக்கி போலீஸு அப்புறம் ஸ்டேஷன் கேஸ்னு நிறைய வந்ததுனால தான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணை சேஃபாக அவங்க கூட்டிகிட்டு போகிற வரைக்குமே நான் அங்கே தான் இருந்தேன். நல்ல வேலை, அந்த பொண்ணை அழுதுகிட்டே தான் போணுச்சு. ஹஸ்பண்டுன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. பாவம் அந்த பொண்ணு மனசை எந்த அளவுக்கு இங்கே மாற்றி வச்சுருக்காங்க பாரு. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, இப்போ அந்த லேடியையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தான் மீனா மனசுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் நிம்மதியாகவும் இருக்கு. அதனால தான் மீனா இருந்த பரபரப்பில் என்னால் ஃபோனை கூட அட்டன் பண்ண முடியலன்னு சொல்ல, எது என்னமோடா முத்து. ஆனால் அந்த பொண்ணை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துட்டாங்களே, அதுவே சந்தோஷம்தான். அந்த பொண்ணுக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நம்பிக்கையோடு இருப்போன்னு அண்ணாமலை சொல்லிட்டு போகிறாங்க. என்ன, அந்த பொண்ணு அன்னைக்கு கூட்டிகிட்டு வந்தது அவன் அம்மாக்காரியே இல்லையா? ஆசிரமத்தில் வேலை பார்த்தவளா? பணத்துக்காக இப்படியெல்லாம் கூட செய்கிறாளே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. நல்ல வேலைடா மனோஜ், அந்த பொண்ணை தானே முதல்ல உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தான். உன் ஃப்ரெண்டு கேட்டதா கூட நீ வீட்டில் வந்து சொன்னிய. நல்ல வேலை, அப்படிலாம் எதுவும் நடக்கலை. நடந்துருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு. பணத்துக்காக நீ அவளை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஏமாத்து வேலை நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் நம்மளால் தாங்கிக்கவே முடியாதுன்னு சொல்ல, மனோஜ் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நிற்கிறாங்க. பித்து பிடிச்ச மாதிரி இல்லை, அந்த நேரத்தில் தான் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு எத்தனை பேர் கூட கல்யாணம் ஆகிருக்கு, அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேரை அந்த லேடி வந்துட்டு ஏமாற்றி பணம் பிடிங்கிருக்காங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸோடையும் போலீஸ் வந்துட்டு இங்கே முத்துவுக்கு அனுப்புகிறாங்க. வேணா முத்து வந்துட்டு இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால முத்துவுக்கு வந்துட்டு இந்த விஷயம்லாம் தெரிய வருது. இங்கே பாரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் வந்து உட்காந்துருக்க முத்து, மீனா, ஸ்ருதி, ரவி 4 பேருமே உட்காந்துருக்கும் போது முத்து காட்டிகிட்டே இருக்கும்போது தான் அதில் இங்கே மனோஜுடைய ஃபோட்டோவும் இருக்குது. ஏய்
இங்கே பாருடா அப்படின்னு அங்கே ரவி கிட்ட காட்டேன். என்னடா முத்துன்னு சொல்லி பார்க்கும் போது தான் இங்கே மனோஜுடைய ஃபோட்டோ இருக்கிறத பார்த்தது அம்மா அம்மான்னு கத்தமும் செய்கிறாங்க. என்ன ஆச்சுறான்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வர விஜயாவை பார்த்துட்டு நீங்களே இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காட்டேன். என்ன ஆச்சு அப்படின்னு ஃபோட்டோ வாங்கி பார்க்குறேன். எங்கள் விஜயாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. டே மனோஜ் என்னடா இது, அந்த மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணை நீ கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டில் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 3 பேரை அந்த லேடி பணம் தரேன்னு சொல்லி ஏமாத்திருக்கா. இப்போ என்னடானா உன் ஃபோட்டோ இருக்கு. உன் ஃப்ரெண்டு சக்திவேல் தானே இதில் கல்யாணம் பண்ணியிருக்கதா சொன்னேன் அப்படின்னு சொல்ல. அப்போது பணம் கேட்டது, பணம் வந்தது எல்லாமே அப்படின்னு முத்து பக்கத்தில் கோவத்தோடு வராங்க. அங்கே நின்றுக்கிட்டு இருக்க அங்கே மனோஜும் வந்துட்டு இங்கே முத்துவை வந்துட்டு ரொம்ப பயந்த மாதிரி நின்றுட்டுருக்கேன். இவன் முழிக்கிற மொழியை பார்த்தே தெரியலையாப்பா, இவன் தான்ப்பா எல்லா வேலையும் பார்த்துருக்கான். இப்படி கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசாக போகிறேன், ஒரே அதிபதி ஆக போகிறேன்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் இப்படி தானான்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்துட்டு மனோஜை பார்த்துட்டு மீனா ஏளனமாக்கிக்க. இப்போ உனக்கு சந்தோஷமாடா, இன்னும் மேலும் மேலும் அவமானப்படுத்திட்டே இருக்கேன்னு விஜயா மனோஜை பாட்டு அடிக்கவும் செய்கிறாங்க. இப்படிற உன்னால் இப்போல்லாம் நடிக்க முடிஞ்சுது, ஏமாற்ற முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு அடிக்க, அம்மா அம்மா என்னை விட்டுருங்கம்மான்னு சொல்லிட்டு கதறியப்படி ஓடவும் செய்ய. இவனை மாதிரியான ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்ததுக்கு நீ ரொம்ப அசிங்கப்படணும் விஜயா. இதில் பெருமைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. பணம் பணம் பணம்னு பணத்துக்காக அலையிற ஒருத்தன், அதுவும் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒருத்தன். நேர்மனா என்னென்னு தெரியாது, உழைப்புனா என்னென்னு தெரியாது. இப்படிப்பட்ட ஒருத்தனை உன் பிள்ளைன்னு சொல்லிக்காத. 4 பேர் உன்னை தான் கேவலமாக வந்து கேள்வி கேட்கவும் செய்வாங்க. இவனை என் புள்ளன்னு சொல்லிக்கவும் அசிங்கமாக இருக்கு, இந்த வீட்டில் இவனை வச்சு பார்க்கவும் அசிங்கமாக இருக்குன்னு அண்ணாமலை தட்டுறாங்க. ஆனால் ரவிய முத்தோ அப்படி இல்லை, இப்படிப்பட்ட பசங்க கடைக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை கண்டப்படுத்திட்டு, அத்தை ஏதோ பெரிய இடம் பெரிய பணமெல்லாம் வரப்போகுது, கோடிக்கணக்கான ரூபா வரப்போகுது, படிப்பு இல்லை அப்படி இப்படின்னு என் புருஷனை என்னென்னமோ சொன்னீங்க. இப்போ உங்கள் புள்ள பண்ணியிருக்க வேலையை நீங்களே பார்த்தீங்களான்னு சொல்ல கரெக்டாக சொன்னீங்க மீனா. மனோஜுக்கு அடிப்படை அறிவுன்றது கூட கொஞ்சம் கூட இல்லை. எப்படி தான் நீங்கள் இப்படி வளர்த்தீங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்ருதியும் சொல்லிட்டு அதே நிமிஷம் சொல்கிறாங்க. ஆமாம், உங்கள் அம்மா அதாவது அம்மாவை போல தானே பையனும் இருப்பான், அதவர் தான் இப்போ உங்களை மாதிரியே தான் மனோஜ் இருக்காரு. மனோஜுடைய அடி முட்டாள்தனம் உங்ககிட்டே தானே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்த்து சொல்ல, ஏ ஸ்ருதி அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஆண்டி, கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாத ஒரு ஜோசியத்தை நம்பி நீங்கள் பெத்த பையனை கொண்டு போய் தனியாக தங்க வச்சிங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த அடிப்படை நாலேஜ் இல்லை, அந்த நாலேஜும் அதே மாதிரி தான் மனோஜ் இருக்காரு, இதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி அவமானப்படுத்த விஜயா கேவலப்பட்டு நிற்கிறாங்க. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணது இவன் தான் தெரிஞ்சதுக்கு பிறகு விஜயாவில் அதை தாங்கிக்கவே முடியலை. டே மனோஜ், ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, கிளம்புடா அப்படின்னு சொல்ல இங்கே மனோஜ் கிளம்புறாங்க. மனோஜ் இல்லாத வீட்டில் என்னாலையும் இருக்க முடியாதுன்னு விஜயாவும் கிளம்ப, விஜயா இங்கே ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது நாம் வீட்டை விட்டு போகிறோன்னு சொன்னால் முத்துவால் தாங்கிக்க முடியாது, மீனாவால் ஏற்றுக்க முடியாது, தன் புருஷனாலேயே தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி நின்றுட்டுருக்கேன். அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, அப்படி ஒரு முடிவை நீ எடுத்துட்டேன்னா இனிமே இதில் நாங்கள் தலையிடுறதுக்கு எதுவுமே இல்லை விஜயா, தாராளமாக இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போகலாம், கூடவே உன் பையனையும் கூட்டிகிட்டு போகலாம். வீட்டை விட்டு வெளியே போய் கஷ்டப்பட்டால் தான் குடும்பத்தோட அருமை, சுற்றி இருக்கவங்களுடைய அருமை என்னென்னு புரியும்னு சொல்ல, என்னங்க வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமா இல்லையான்னு சொல்லி கேட்க, கஷ்டப்படுறதுக்கெலாம் எதுவுமே இல்லை விஜயா, வெளியே போய் நீ கஷ்டப்படு, அப்போ தான் உனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை உள்ளே போக, நான் போக மாட்டேன்னு நினச்சிட்டு பேசுகிறீங்களா, இப்போவே கிளம்பி போகிறேன்னு விஜயா உள்ளே போயிட்டு தன்னுடைய பேக்கெலாம் எடுத்துகிட்டு வெளியே வராங்க. என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க, நீ போடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நிற்க, இப்போ சந்தோஷமாடி உனக்கு, என்னையும் என் பிள்ளையும் வீட்டை விட்டு, அதுவும் ஏன் வீட்டை விட்டு என்னையவே வெளியே அனுப்பணும்னு நினச்சிட்டல நீ ஏன் அப்படின்னு அங்கே மீனாவை பார்க்க, அத்தை உங்களை யாரும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லலை, நீங்களாக தான் போகிறேன்னு சொல்லி இங்கே வந்து நிற்கிறீங்க, அதுக்கு மற்றவங்க என்றைக்குமே பொறுப்பாக முடியாது அப்படின்னு மீனாவும் சொல்ல, அப்படி சொல்ல மீனா, நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு மற்றவங்க எப்படி காரணமாக இருக்க முடியும், இதோ நிற்கிறானே நீங்கள் வளைத்து வச்ச தடிமாடு இந்த மனோஜ் தான் காரணமாக இருக்க முடியும், முதல்ல இவனை கேள்வி கேளுங்க, அதை விட்டுட்டு மற்றவங்க கிட்ட வந்து கேள்வி கேட்காதீங்கன்னு அங்கே முத்துவும் சொல்லிட்டு, நீ வா மீனா அப்படின்னு மீனாவை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. இப்படி தான் ட்ராமா மேலே ட்ராமா போடுவாங்க, அப்படியே உண்மையாக போனாலும் அதுக்காக நம்ம கவலைப்பட போகிறதும் இல்லைன்னு முத்து சொல்லிக்கிட்டே போகிறாங்க மீனாவை கூட்டிக்கிட்டு. அந்த நேரத்தில் அங்கே நிற்கிற விஜயாவும் மனோஜும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரவி நீவா நம்ம உள்ளே போகலாம், இவங்க என்ன ட்ராமா போட்டாலும் அதை நம்ப போகிறதில்ல, அப்படியே ட்ராமாவா இல்லைனா இது உண்மையாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான், நீ வா ரவின்னு ரவியை கூட்டிகிட்டு உள்ளே போக, கடைசியில் தான் வீட்டில் தனக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் இல்லைன்றத விஜயாவும் மனோஜும் உணர்ந்து நிற்கிறாங்க. அதே நேரத்தில் முத்து கண்டுபிடிச்ச விஷயத்தால் மனோஜுக்கு இப்போ இருக்கிறது எல்லாமே கைவிட்டு போன நிலைமையில் இருக்கவும் செய்கிறாங்க.